ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி வந்து ரெடியூஸ் சிலபஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எது படிக்க போகிறோன்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கிட்டோன்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். பார்த்திங்கன்னா மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகே, அந்த டாபிக் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்து எதுவும் படிக்க தேவையில்லை. அடுத்து வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அது மட்டும் படிச்சுக்கோங்க. இது ரெண்டு டாபிக் மட்டும் ஃபஸ்ட் லெசனில் போதும். ஓகே, 1.1 அண்ட் 1.3. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லெசனுக்கு வந்துடுங்க. செகண்ட் லெசன் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 2.1 ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு 2.2 கேமிட்டோஜெனிசிஸ். நெக்ஸ்ட் வந்து 2.3 வேண்டாம், அதை விட்டுருங்க. 2.4 ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். நெக்ஸ்ட் வந்து 2.5 மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி, அந்த இது படிச்சுக்கோங்க, அந்த டாபிக். நெக்ஸ்ட் வந்து அவ்வளோவா இந்த லெசன் ஓவர். அடுத்து தேர்ட் லெசன். ஓகே, இதில் தேர்ட் லெசனில் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நீட் ஃபார் 3.1 நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த டாபிக் படிச்சுக்கோங்க. அண்ட் 3.2 ஆம்னியோசென்டசிஸ், அந்த டாபிக் படிச்சுக்கோங்க. 3.3 சோசியல் இன்ஃபேக்ட் அண்ட் 3.4 பாப்புலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் இதில் விட்டுருங்க. அடுத்து வந்து 3.8 அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அண்ட் 3.9 டிடெக்ஷன் ஆஃப் ஃபீடல் டிஸார்டர்ஸ் டியூரிங் இயர்லி ப்ரெக்னன்சி, அந்த டாபிக். அவ்வளோதான். தேர்ட் லெசன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஃபோர்த் லெசன் பிரின்சிபிள் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் அண்ட் வேரியேஷன் மல்டிபிள் அல்லேல்ஸ். 4.1 4.2 ஹியூமன் பிளட் குரூப்ஸ், அதில் வந்து ஏபிஓ பிளட் குரூப்ஸ், அந்த டைப், அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4.3 ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் RH ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து 4.31 வந்து இன்கம்ப்ளிட்டி ஆஃப் RH ஃபேக்டர் எரித்ரோபிளாட்டிசிஸ், இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 4.4 செக்ஸ் டிட்டர்மினேஷன். நெக்ஸ்ட் 4.41 டோஸ் காம்பன்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 4.5 செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ், அதில் வந்து எக்ஸ் லிங்க் ஜீன்ஸ் அண்ட் ஒய் லிங்க் ஜீன்ஸ், அந்த ரெண்டு டாபிக் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேரியோடைப்பிங். நெக்ஸ்ட் வந்து 4.7 பிடிக்ரி அனாலிசிஸ். ஓகே, இந்த லெசன் ஓவர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் லெசன் மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ். அதில் ஃபஸ்ட்டு 5.1 ஜீன் as the functional unit in inheritance. நெக்ஸ்ட் வந்து 5.2 in search of genetic material. நெக்ஸ்ட் வந்து DNA is the genetic material, அந்த டாபிக் படிச்சுக்கோங்க. அதிலே வந்து 3.1 ஹார்ஷே அண்ட் சேஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும், அது முக்கியமான டாபிக், இந்த டாபிக் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 5.5 RNA world அண்ட் 5.6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் 5.7 பேக்கேஜிங் ஆஃப் DNA ஹெலிக்ஸ். அடுத்து வந்து 5.9 வந்துருங்க. ஓகே, 5.9 வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு 9.10 போயிருங்க. ஜெனட்டிக் கோட். நெக்ஸ்ட் வந்து 5.10 பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக் கோட். அடுத்து இதில் விட்டுருங்க. அடுத்து 5.2 டிரான்ஸ்லேஷன், அதில் வந்து மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். 5.12.1 படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் 5.14 ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து அதிலே வந்து 14.1 14.2 அந்த சப்கேட்டிங்லாம் படிச்சுக்கோங்க. கோல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அண்ட் சைலண்ட் ஃபீதர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து 14.3 அதிலே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் சேலஞ்சஸ் அண்ட் 5.15 DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ். லெசன் 5 இஸ் ஓவர். அண்ட் லெசன் 6 எவல்யூஷன், அதில் வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப், எவல்யூஷன் லைஃப் ஃபார்ம்ஸ், அது படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து 6.2 ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். நெக்ஸ்ட் வந்து 6.3 பயாலஜிக்கல் எவல்யூஷன். நெக்ஸ்ட் 6.4 வேண்டாம். நெக்ஸ்ட்டு 6.5 தியரிஸ் ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன், லாமார்க்ஸ் தியரம். நெக்ஸ்ட் வந்து 6.52 டார்வின்ஸ்
தியரம் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து மியூட்டேஷன் தியரி. நெக்ஸ்ட் 6.54 மாடர்ன் synthetic theory. And 6.55 evolution by anthrogenesis source. 6.56 adaptive radiation. அடுத்து இதில் வந்து நெக்ஸ்ட்டு 6.7 வந்துருங்க ஹார்டி வீன்பர்க் பிரின்சிபல். நெக்ஸ்ட் வந்து செவன்த் லெசன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு 7.1 காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். அதில் வந்து பாக்டீரியல் வந்து வைரல் டிசீஸ்லாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் புரோட்டோசோவா டிசீசஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபங்கல் டிசீஸ் அண்ட் ஹெலிமென்டிக் டிசீசஸ். And 7.2 maintenance of personal and public hygienic. And வந்து 7.3 basic concepts of immunology. And அதில் வந்து 3.1 வந்து innate immunity. நெக்ஸ்ட் வந்து அக்யூரேட் இம்யூனிட்டி, அந்த சப்கேட்டிங் 2 வரும், அதை படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இம்யூன் ரெஸ்பான்சஸ். 7 பாயிண்ட்லேருந்து எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. 7.34 லிம்பாய்ட் ஆர்கன்ஸ். அண்ட் வந்து ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 3.7 வந்து ஆன்டிஜென். அண்ட் 3.8 வேக்சின்ஸ். 3.9 வந்து வேக்சின்ஸ் அண்ட் இம்யூனைசேஷன். ஓகே. 3.10 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஓகே. அப்படின்னா 7.3 இருக்க எல்லா டாப்பிக்குமே படிச்சுக்கோங்க. 7.4 வேண்டாம், 7.5 வேண்டாம். 7.6 அடல்ட்ஸ் இன்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ். அடுத்து வந்து 7.6 சப்கேட்டிங் அடிக்ஷன் அண்ட் டிபெண்டன்ஸ். அதிலே வந்து அடுத்த சப்கேட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ். அண்ட் வந்து அதில் அடுத்த சப்கேட்டிங் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து 7.7 மென்டல் ஹெல்த் டிப்ரெஷன். ஓகே. இந்த லெசன் ஓவர் இதோட. அடுத்து 8th லெசன் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். பார்த்திங்கன்னா 8.2 படிச்சுக்கோங்க, மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டன்ட் ப்ரீவேஜஸ். அண்ட் அதிலே சப்கேட்டிங் கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ். அண்ட் 8.3 மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் எனர்ஜி ஜெனரேஷன். அண்ட் அதிலே அடுத்த சப்கேட்டிங் அடுத்து பார்த்திங்கன்னா 8.3.1 மைக்ரோபியல் ஃபியூல் செல். நெக்ஸ்ட் வந்து 8.5 பயோரிமிட்டேஷன். அதிலே 5.1 பயோ ஆர்கானிசம் இன்வால்வ் இன் பயோரிமெடியேஷன். அது வந்து 9th லெசன் வந்துருங்க அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. அதில் வந்து ஃபஸ்ட்டு 9.1 அப்ளிகேஷன்ஸ் இன் மெடிசன். அந்த டாப்பிக்கில் வந்து 9.91. அதில் பார்த்திங்கன்னா 9.1.1 ரீகாம்பினன்ஸ் ஹியூமன் இன்சுலின், இன்டர்ஃபெரான்ஸ், ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ். அண்ட் 9.2 வந்து ஜீன் தெரப்பி. அண்ட் 9.3 வந்து ஸ்டெம் செல் தெரப்பி. 9.4 மாலிகுலர் டயக்னசிஸ். நெக்ஸ்ட் அவ்வளோதான், இந்த லெசன் ஓவர். 10th லெசன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்கானிசம் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து 10.3 மேஜர் ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக வந்து 10.7 வரும் பாப்புலேஷன். 10.8 பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ். அண்ட் 10.12 பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன். ஓகே. இந்த லெசன் அதோட ஓவர். அண்ட் 11th லெசன் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். அதில் வந்து 11.1 பயோடைவர்சிட்டி அண்ட் 11.1.1 கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அதில் 1.2 வந்து லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. 1.3 மேக்னிடியூட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அண்ட் 1.4 பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து 11.2 வந்துருங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி குளோபல் அண்ட் இந்தியா. அடுத்து வந்து 11.5 வந்துருங்க கேசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ். இது வந்து இம்பார்ட்டண்டான 5 மார்க் படிச்சுக்கோங்க. 11.5.1 லாஸஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. 5.2 ஹாட்ஸ்பாட்ஸ். 5.3 endangered organism. and 5.4 extension. Okay. And 11.7 biodiversity and
ஈட்ஸ் கன்சர்வேஷன் வந்து 2 டைப் இருக்குது. இன்ஸ்டியூட் அண்ட் எக்ஸ்டியூட் அந்த 2 டாபிக் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து 12th லெசன் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஃபஸ்ட் 12.1 பொல்யூஷன்ஸ் அண்ட் 12.1.1 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பொல்யூட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த இதெல்லாம் விட்டுருங்க. அண்ட் 12.6 பயோமேக்னிஃபிகேஷன். 12.7 யூட்ரோஃபிகேஷன். அதில் சப்கெட்டிங் இன்டகிரேட்ஸ் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். அடுத்து வந்து 12.8 ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அடுத்து வந்து 12.9 சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதில் சப்கெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டிவ். 9.1 9.2 படிச்சுக்கோங்க. அண்ட் 9.3 மெடிக்கல் வேஸ்ட். 9.4 இ வேஸ்ட். 9.5 பிளாஸ்டிக் வேஸ்ட். அடுத்து வந்து 12.10 ஈகோசன் டாய்லெட்ஸ். ஓகே. இது வந்து அவ்வளோதான் 12th லெசன். ஓகே. இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம போட்டிருக்கோம். தமிழ் மீடியத்துக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அந்த டாபிக் மட்டும் தமிழில் இருக்கும். ஓகே.